ஹாய் கைஸ். டுடே நம்ம ரோஸ் இன்க்ரீடியன்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் 1/2 kg எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் 900 grams எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனில் மஞ்சள் பொடி அப்புறம் கர்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ தென் சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு, நிறைய கிரேவி வேணும்னா நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்றும் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மசாலா செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையானது மல்லி, குருமிளகு, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் வரமிளகா, பட்டை ஒரு பட்டை ஒரு சின்ன பீஸாக இருந்தால் 2, அப்புறம் கிராம்பு ஒரு 3. ஸோ இதெல்லாம் நல்லா நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆனியன் போட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க அந்த மசாலாவை பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம் கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே தண்ணி அந்த சிக்கன்லேருந்து அப்படியே வரும். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ கூட போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது. அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் செட்டிநாடு பெப்பர் கிரேவி, சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில்